206வது விசிட்ல பேரலாம். போன விசில என்னன்னு பார்த்தா மெரன் கப்பலுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க. பாஞ்சிட்டு உடச்சிட்டு வெளியே வராங்க. நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு மிரண்டான் ஒரு பக்கம் ஷெப்பர்டு. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, என்ன ஷெப்பர்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோனதன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேலே அவங்க எஸ்கேப் பண்ணாங்கன்னா அதெல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீ தான் இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி இனிமேல் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே வாங்கிக்கிட்டேன். ஆனா நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு நான் தான் ரிப்போர்ட் கொடுப்பேன். என்னோட பிளான்குள்ள நிறைய பேர் வந்து ஊடுருவாங்க, அதில் நிறைய பேர் சொதப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆல்ரெடி முகிவரா பைரட்ஸ் பத்தி அக்கைனு என்ன சொன்னாருன்னா அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அக்கைனு யாருன்னா அவர் ஒரு அட்மிரல். என்ன பண்ணாலும் அவங்க பிளான் படி அவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க. என்ன ட்ராப் வச்சாலும் எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா ஜோனத்தன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு கால் வருது. டே நான் சொல்றவரா எதையும் செய்யறாதீங்க, நான் ஆர்டர் கொடுக்கற தயாரா இருக்குன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க எப்படி கத்துறான், டே எங்க பைரட் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா பொறுமையா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி செக்மேட்ல மாட்ட தான் போறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க சிக்கிற வர நீ கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றான் ஷெப்பர்ட பார்த்து. என்னோட தூண்டில 9 மணிக்கு தான் விரிச்சிருக்கேன், அப்பதான் எல்லாம் கரெக்டா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான்டா நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஷெப்பர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் பொறுங்க, அதை பாருங்கன்னு சொல்றான். ஒரு பக்கம் லூஃபியோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காய்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல போங்கடா, அனல் வேகத்துல அடிச்சு போய்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. என்னடா எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம நேவிகேட்டர் சந்தோஷமா இருக்க மாதிரியே தெரியலன்னு சொல்றான் ஜோரோ. என்ன நாம எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா திரும்பி நேவரான் ஷிப் அனல் வேகத்துல வந்துகிட்டே இருக்கு, இவங்களை துரத்திக்கிட்டே வருது. ஆனா அவங்க கப்பலை எப்படி ஸ்டாப் பண்றாங்க, ஏன்டா இவனுக்கு ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆங்கரை வேற இறக்கி இருக்காங்க, வேற எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை கிவ் அப் பண்ணிட்டானுங்களோன்னு சொல்லிட்டு ஜோரா கேக்குறான். ஆமாடா நம்ம எல்லாம் பிரில்லியன்டானா இல்ல, அதான் கிவ் அப் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிவ் அப் பண்ண மாதிரி தெரியல, அங்க இருந்து ஃபயர் பண்ற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. வேற எதுவும் பிளான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிளான் பண்றானே தெரியல, எல்லாமே அவன் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஷெப்பர்ட் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சீக்கிரம் அவங்கள ஆர்டர் கொடுடா, நீ என்னடா கொஞ்சம் பொறுமையா இருக்க, உன் கப்பல் ஸ்டாப் ஆகுது, அவங்கள லாக் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. 9 மணி நான் ஆகல தலைவரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்கள லாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோனத்தன். நீங்க சொல்றீங்களா ஆங்கரை கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் மட்டும் இப்ப ஆங்கரை கீழே போடாம இருந்தோம்னா நேவரன்ல உள்ள ஷிப்பை மட்டும் மூழ்கிரும்னு சொல்லிட்டு இருக்காம. என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது ஏதோ கடலந்து சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. எனக்கு தெரிஞ்சு எது ரிவரா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றாம. என்னது ஆறா, ஆறுனா இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ண மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. பாக்கணும்னா அதை பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா ரோபின் விளக்க வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஷாக் ஆகுறா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த ரூடா ரவரை திருப்ப முடியல சொல்லிட்டு இருக்கான் ஊசப். டே நம்ம ஆல்ரெடி ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி ஒரு பக்கம். இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றா. நீங்க ஒரு பக்கம் ஜோனதனை கட்டுறாங்க. அந்த வேர்ல்ட்ல எவ்வளவு பெரிய நேவிகேட்டரா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, என்னோட வலையில விழுந்தா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு சொல்றான் அவன். கடனா ஹூக்க போட்டு செப்போடு வாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கடனா இங்க உசப் உள்ள ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நாமி மேப்பை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே நாமி சொல்றா, டே எனக்கு இப்ப தாண்டா நிறைய விஷயம் புரிய வருது. ஏன்னா ஏகப்பட்ட புகையை போட்டாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த இடத்துல வந்து நம்மள மாட்ட வைக்க தான் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம வேற பக்கம் போனால அவங்க வலையில இருந்து நம்ம தப்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா திரும்பி இந்த இடத்துக்கு வர வைக்கிறது அவங்களோட பிளானாவே இருந்திருக்கு. இந்த லோட் டைட்ல நம்மள தப்பிச்சே போக முடியாது சொல்றான் நாமி. அதனாலதான் ஸ்பெசிபிக்கான டைம்ல மட்டும் இந்த கப்பல் இங்க இருந்து வெளியே போக முடியுமா, அப்பனா எல்லா டைம்ல இங்க இருந்து கப்பல் வெளியே போக முடியாது, இதான் இவங்களோட பிளானா இருந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி இப்ப நம்ம என்னதான் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. என்ன செய்ய, சீகேட்டுக்கு போன்னு சொல்றான் லூஃபி. போனோம்னா செதறிடும் சொல்றான் நாமி. ஃபுல் ஸ்பீட்ல போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கப்பல அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டுட்டு போய்கிட்டு இருக்கு. லூஃபியோ தண்ணிக்குள்ள போய் விழுறான். போய்கிட்டே இருக்கு. இதுல ஒரு பக்கம் கப்பலே உடஞ்சிருச்சு, ஒரு பக்கம் தண்ணில உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. டே யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பெரிய தண்ணியே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சடனா தண்ணி ஸ்டாப் ஆயிருச்சு. பார்த்தா ஏன்டா தண்ணி ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லி ஷாக் ஆகி வெளியேட்டி பாக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மாதிரி கரை ஒதுங்கி போய் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபி வர கத்திக்கிட்டு இருக்கான். டே என்னால நீச்சல் அடிக்க முடியாடனே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஆனா அவன் தண்ணிக்குள்ள போகவே இல்ல. சம்மந்தம் இல்லாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வெளியே போறதுக்கு உள்ளே வந்து மாட்டிக்கிட்டானுங்க அவனுக்கு. இந்த பிளான் இருக்குடா, எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்க, நான் எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க என்னன்னு பார்த்தா உசப்பதான் கட்டுறாங்க. டே இம்பாக்ட் டேல்டா, இதே யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஒரு பக்கம் ரோபின் சொல்றா, இன்னும் கொஞ்சம் தண்ணி வரது அதிகமாகுது வர, நம்மளால இங்க தப்பிக்கவே முடியாது, எல்லாம் அப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அது சாப்பாடு இருந்தா கொடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி வாய் முதல்ல மூடிட்டு அங்க முதல்ல பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. என்னன்னு பார்த்தா எல்லா லைட்டும் இங்கதான் போக்கஸ் பண்ணுது. டென்ஷன் பாத்துக்கிட்டு இருக்கான். டே முகிவரா குரூ மொத்தமா லாக் ஆயிட்டீங்க, ஒழுங்கு மரியாதை இருந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செஃப்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே முகிவரா குரூ வந்து மாட்டிக்கிட்டாங்களாம், நேவரான்ல இருந்து தப்பிக்க முடியுமா, இங்கதான் 9 மணிக்கு வந்து தண்ணி வரது கம்மியாயிருமே, இதுல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெக்க கட்டுறாங்க. என்னடா இவனுக்கு இதுல மாட்டிக்கிட்டாங்களா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்னோசியும் இப்படி பண்ணிட்டான், அந்த அழகான ஷிப் இப்படி உடக்கி வச்சிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா மொத்த கப்பலும் அங்க மாட்டிக்கிட்டு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணனே அவங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு ஜோனத்தன். டே உங்க பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு, இனிமேல் தண்ணி வருது வர உங்க கப்பல் இறங்காது, நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சொல்றத கேளுங்க, தெளிவா கேளுங்கடா, என்னோட இதுபடி வந்து அடி பண்ணிச்சிருங்க, வேற வழியே கிடையாது சொல்றாங்க. ஆனா லூஃபி
லூஃபியும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபி, ரோரோனோ ஜோரோ உங்க தலைக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பவுண்டி கிடக்கு, அதனால உங்க குரூ சேஃபா இருக்குன்னா ஒழுங்கு முறையை தான் நீங்க வந்து மாட்டிக்கோங்க, இனிமேல் உங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லிட்டேட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஷெப்பர்டு. டேய் இங்க நான் தான் கமாண்டர், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றான் இன்ஸ்பெக்டரை பார்த்து. நம்மள கெட்ட பேர் சொல்லலாம்னு நினைச்சா அப்படி சொல்ல முடியாம போயிரும் போலுக்க, என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஷெப்பர்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கிருந்து முதல்ல கோவத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கான். உடனே உசப்க்கு கட்டுறாங்க. உசப் சொல்றான், டே கவலைப்படாதீங்க, இன்னும் நம்மள்ட்ட சான்ஸ் இருக்கு, என்கிட்ட இம்பாக்ட் டயல் இருக்குன்னு சொல்றான். இந்த ஃபோர்ட்ரஸ் வந்து தப்பிக்கும் போது இந்த ஏகப்பட்ட இம்பாக்டை வந்து நான் இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அதனால கவலைப்பட வேண்டாம், இதுல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பறந்து போய் நம்ம தண்ணிக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. பாஞ்ச மாதிரி நம்ம பாஞ்சு போலாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ளே பேசுறாங்க, லூஃபி எங்க இருக்கானே தெரியல. அதுக்கு மட்டும் அந்த ஆக்டோபஸ் இருந்துச்சுன்னா அழகா இதுல காத்து அழுத்தி நம்ம அழகா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆக்டோபஸ் தொலைந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றான் லூஃபி. ஆமாடா லூஃபிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பொறுமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஷாக் ஆகுறாங்க. என்னது லூஃபிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு, இந்தா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். இதை எங்கடா வச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதான்டா என்னை காப்பாத்துச்சு வானத்துல இருந்து, அதனால நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒன்னு ரோபின் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கா. ஃபிளேம் டைல் இல்லாம எப்படி தப்பிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காம சடனா குடுக்குறான். இந்த ஃபிளேம் டைல நான் கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா இந்தான்னு சொல்றான். ஒரு பக்கம் மூஞ்சில வச்சு எரிச்சு விடுதாம. அப்புறம் அந்த ஃபிளேம் டைல யாரு யூஸ் பண்றது, யாரு ஃபயர் பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னை எல்லாருமே நக்கலா உசப்போது சிரிக்கிறாங்க. என்ன ஏன்டா பார்த்து சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இம்பாக்ட் டயல் யார்டா யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அது உசப், லாங் நோஸ் உசப், இங்க ஒண்டர்ஃபுல்லான ஆளே உசப் தான் சொல்லிட்டு உசப்போ ஒண்ணு சொல்றானுங்க. அவன் நம்மள காப்பாத்தோண்டா, எதுக்குடா நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வந்து கேப்டன் வந்து ஆர்டர் கொடுக்குறான். டே ஃபயர் பண்ணதுக்கு தயாரா இருங்கடா, அவனுக்கு பேச்சக்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜெசிகா வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டா. திரும்பி இந்த ப்ரோக்கோலியும் கேரட்டுமா இது சாப்பிடுறது நம்மளுக்கு வேலையா போச்சு, இன்னும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோனத்தன். சொல்றா ஆல்ரெடி அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இனிமேல அவங்க தப்பிக்க போறாங்க, அதனால உட்காந்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனுக்கு இருந்தாலும் தப்பிக்க ஏதாச்சும் வழி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோனத்தன். அவங்களுக்கு இனிமேல் தண்ணி வந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும், இனிமேல் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது சொல்றாவா. இவர கப்பலை பத்தி உனக்கு தெரியாதா, அவனுக்கு ஆல்ரெடி பறந்துதான் வந்தானுங்க, அதுவும் வானத்துல இருந்து வந்தானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே தயாரா இருக்கு, ஆட்டத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பார்த்தா இம்பாக்ட் டேல தயாரா வச்சிருக்கான் ஒரு பக்கம். உசப் 3, 2, 1 சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாரா கட்டுறாங்கன்னா ஷெப்போட தான் கட்டுறாங்க. டே உங்களை துண்டு துண்டு ஆக்கப்புறம் சொல்லிட்டு ஏறலாம் வச்சுட்டு கீழே நின்னுக்கிட்டு இருக்கான். இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துறான் ஒரு பக்கம். உசப் அழுத்தின கப்பலே பறந்து போய்கிட்டு இருக்கு. மிரண்டான் ஜோனத்தனு. டே திரும்பியும் அவனுக்கு பறந்துட்டானுடான்னு சொல்லிட்டு கப்பலு பறக்குன்னு சொல்லிட்டு மெக்கைய செதறிட்டான். ஒரு பக்கம் ஷெப்பர்டு முழிக்க, ஏன்டா அவனுக்கு பறக்கானுங்கன்னு சொல்லிட்டு, டே நம்ம கீழே உள்ள போறோம் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ரோபின் இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் வளைச்சி தூக்குதா. ஒரு பக்கம் பிரெத் டேல யூஸ் பண்றாங்க அவங்க, அதுல காத்தடிக்கிறாங்க ஆக்டோபஸ்ல. ஃபிளேம் டேல சேர்த்து வச்சு அழுத்துறாங்க. அப்படியே கப்பல்ல பொறுமையா வந்து இறங்குது அது. உசப் இன்னும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணடா வாடான்னு சொல்றாங்க. டேய் என்னடா சாவடிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கான் உசப். ஒரு வாட்டி பறக்கணும், ஒரு வாட்டி பறக்கணும்னு சொல்றாங்க அவங்க. ஆக்டோபஸ் நீ யாருன்னு காட்டுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நான் தான்டா உசப், என் கையே போனாலும் பிரச்சனை இல்லை, என் குருவா காப்பாத்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆக்டோபஸோ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆக்டோபஸோ பறந்துகிட்டு இருக்கு. 3, 2, 1 சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். பறக்குறோன்னு சொல்றாங்க. இம்பாக்ட் டேல ஒரு போடு போடுறான். கப்பல் அப்படி பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆக்டோபஸ்ல ஏத்தி பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. இந்த ஏர்பல்னா இவனுக்கு எங்கடா வச்சானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே அந்த கப்பலை வந்து டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜோனத்தன். என்னதுன்னு சொல்லிட்டு ஜெசிகா கேக்குறா. டே டார்கெட் பண்ண வேண்டியது பலூன்டா, அந்த கப்பலை இல்ல, அவங்க எல்லாத்தையும் உயிரோட பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஜெசிகா என்ஜாய் பண்றா. வார்னிங் ஷாட் அடிங்கடா, அது அந்த பலூனத்தை அடிக்கணும், வேற எதை ஏம் பண்ணக்கூடாது சொல்றான் ஜெனரல். இங்க நண்பது முகிவர லூஃபி வந்து ஷெப்பர்டு வேற போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு வார்னிங் ஷாட்னு சொல்லிட்டு அடிக்க போறான். சடனா ஏம் பண்ணி ஷெப்பர்டு ஒரு சுடுறான். இடனா லூஃபி கப்பல் நகண்டு போயிருச்சு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க போர்ட்டை வந்து ஒரு போடு போட்டான். அடிச்சடியில செதறிடுச்சு. ஷெப்பர்டு பார்த்த வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் தலையே தொங்கிருச்சு. இருந்தாலும் அவனுக்கு அப்படி கப்பலை தூக்கிட்டு வெளியே வந்துட்டானுங்க. ஒரு வழியா நேவியை விட்டு தப்பிச்சிட்டாங்க அவங்க. அவனுக்கு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே அவங்க வானத்துணைக்கு பறந்துட்டாங்கடா, அவங்க வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கு, என்ஜாய் பண்றாங்க. அப்படியே அவங்க தப்பிச்சிட்டாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஜோனத்தன் கால் பண்றான். டே எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. சார் எங்களுக்கு ஒன்னும் ஆகல, ஆனா கேனன் தான் அடிபட்டு போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு கொடுங்க, வெளியே போய் உங்களை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன். அவங்க வானத்தை பறந்து நோக்கி போயிட்டாங்கடா, இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது. கமாண்டர் அது மாதிரி நீங்க பார்த்தவள ரொம்ப நன்றி, நல்ல வேலை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஜோனத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஷெப்பர்டு வாரான். டே எல்லா தப்பு நீ தான் பண்ண, ஒன்னாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்றேன், உன்னைய பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே நீ அட்மிரல் அக்கைனோட நாய் தானடா, உன் கதையை நான் முடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நேவிக்கு நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஜெசிகா பக்கத்துல வாரா, ஒரு அடி அடிக்கா ஷெப்பர்டு. அடிச்சடியில ஷெப்பர்டு செதறிட்டான். உங்கள்ட்ட தப்பிச்சிட்டாங்க அப்படிதானு சொல்லிட்டு ஜெசிகா சொல்றா. உடனே
ஜொனத்தன் சொல்றாரு அவங்க நம்மளே கூப்பிடல, அவங்கள வந்து அவங்கள போயிட்டாங்க. ஆனா இங்க நினைச்சோட வேற விஷயம் நல்லா நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை நல்லா நோட் பண்ணியா, அவனுக்கு வந்த பிறகு நம்ம பேஸே ரொம்ப யூனிட்டியா வந்து ஒர்க் பண்ணிச்சு, எல்லாருமே ஃபுல் ஃபோர்ஸா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா அதை நானும் நோட்டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா ஜெசிகா. குறுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த நம்ம ஆளுகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சோப்பர் வந்து டாக்டர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பான், சாஞ்சி வந்து சாப்பாடை பத்தி சொல்லி கொடுத்துருப்பான், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிட்டி விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு தான் அவனுக்கு பேர்ந்திருப்பானுங்க. அவனுக்கு வந்து முகிவரா பைரட்ஸ் மோசமானவனுங்க தான், ஆனா இங்க நிறைய விஷயத்த நிகழ்த்திட்டு போயிட்டானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவர் என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை பத்தி நீ பெருமைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு சொல்றாவா. இவனை வர அடிச்சுட்டு இப்ப என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஜெசிகா கேட்கறா. நானே அடிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் நீ கவலைப்படாத சொல்றான் ஜோனத்தன். ஜெசிகாவும் ஜோனத்தன் என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. முகிவரா லூஃபி உங்க குரு அப்படி எங்க தாண்டா போறீங்க, உங்களை பத்தி ஹெட் குவார்டர்ஸ் ஃபுல்லா உங்களை பத்தி தாண்டா பேச்சா இருக்கு, யார்டா நீங்க நீங்க சாதாரண ஆளு கிடையாது மட்டும் காமிச்சிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்பதான் கப்பல் அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கு. அடுத்து நம்ம எங்கடா போக போறோம், வேற நேவிக்கு போய் இறங்காம இருந்தா சரி சந்தோஷம் சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கானுங்க. முதல்ல எனக்கு பசிக்கு சாப்பாடு குடுறா சாஞ்சின்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன். See you, bye.